இன்றைய நாளின் வேத பகுதி யோவான் 4:14. நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாயிருக்கும் என்றார். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தாகம் இருக்கும். இந்த தாகம் கொஞ்சம் பேருக்கு பணமாக இருக்கலாம், கொஞ்சம் பேருக்கு வீடு கட்டுறதா இருக்கலாம், கொஞ்சம் பேர் கம்ஃபர்ட்டாக இருக்கலாம், கொஞ்சம் பேருக்கு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம். இந்த தாகம் எல்லாருக்கும் இருக்கும். ஆனால் இது கொஞ்ச நேரம் தான் இருக்கும். இது பெர்மனெண்ட்டாக சாட்டிஸ்ஃபை பண்ணாது. உள்ளத்தில் என்ன கம்ப்ளீட் ஆனாலும், எந்த தாகம் வந்தாலும் அது ஒரு வாட்டி கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா அந்த தாகம் இன்னொரு தாகமாக மாறும். ஸோ ஆனால் ஏசப்பா என்ன சொல்கிறாரு, நான் ஜீவ தண்ணியை பற்றி அந்த சமாரியா ஸ்திரீ கிட்ட கிணறு பக்கத்தில் பேசுவார். இந்த உலகத்தில் நம்ம குடிக்கிற தண்ணி நம்மளோட தாகத்தை மட்டும்தான் தீர்க்கும். அது நம்மளோட இந்த மாம்சமான தாகத்தை மட்டும்தான் தீர்க்கும். ஆனால் நம்மளோட உள்ளத்தில் இருக்க தாகத்தாக இருக்கட்டும், நம்மளோட ஸ்பிரிச்சுவல் தாகத்தாக இருக்கட்டும், அதால் தீர்க்க முடியாது. அது ஏசப்பா கொடுக்குற தண்ணியால் மட்டும்தான் அந்த தாகத்தை தீர்க்க முடியும். அதனால் நம்ம ஏசப்பா கொடுக்குற அந்த தண்ணியை நம்ம குடித்தா அவர் நமக்குள்ளே வாழ ஆரம்பிப்பார். அந்த ஜீவ தண்ணியை நம்ம குடித்தா நம்மளோட உடைஞ்சிருக்கிற உள்ளம் சரியாயிரும். சோர்ந்து போயிருக்கிற மனசு திருப்பியும் புதுப்பிக்கப்படும். நம்ம வாழ்க்கையை மாறி வாழ்கிறதுக்கு நமக்கு பலன் கிடைக்கும். பார்த்திங்கன்னா இந்த தண்ணி நம்ம உள்ளத்தில் வந்தபோது அது ஒரு ஊத்தா மாதிரி எப்போவுமே ஓடிட்டே இருக்கும். அது நிற்கவே செய்யாது. அதனால் இன்றைக்கி நம்ம ஏசப்பா கிட்ட ஏசப்பா கிட்ட கேட்போம், ஏசப்பா என் உள்ளத்தில் வாங்க, எனக்கு இந்த நித்திய ஜீவ தண்ணியை எனக்கு தாங்க அப்படின்ட்டு. ஸோ இந்த தண்ணி நம்ம ஏசப்பா நமக்கு கொடுத்தா நமக்கு இதுக்கப்புறம் அந்த எம்டினஸ்ஸே நம்ம வாழ்க்கையில் இருக்காது. ஸ்பிரிச்சுவலாக நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபீல் பண்ணுவோம். நமக்கு டயர்டே ஆகாது. அதனால் ஏசப்பா கிட்ட நம்ம கேட்போம், ஏசப்பா இந்த நித்திய ஜீவ தண்ணியை எனக்கு தாங்க. அவர் மட்டும்தான் அதை நமக்கு கொடுக்க முடியும். உங்கள் உள்ளத்தை நிரப்ப முடியும், உங்கள் வாழ்க்கையை மாற்ற முடியும், உங்களுக்கு நித்திய ஜீவனை தர முடியும். இப்போ நம்ம ஜெபிக்கலாம். அன்புள்ள ஆண்டவரே, எங்களுக்கு தாகம் இருக்குது, உங்கள் ஜீவ தண்ணியால் எங்களை நிரப்புங்க, எங்கள் உள்ளத்தை புதிதாக்குங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென்.